வர சொல்லாதீங்க. நீ தானே புள்ளியாரப்ப அனுப்பி வச்ச. நல்லா அடிங்க வேம்பு சார். என்ன நடக்குது இன்ஸ்பெக்டர்? முதல்ல நீ யாரு? நான் தான் சித்தார்த், அஞ்சலி ஸ்வீட்ஸ் தெய்வ நாயகத்தோட பேரன், பொம்மியோட ஹஸ்பண்ட். சார் அவங்க யாரு என்னன்னு தெரியாது சார். திடீர்னு வந்து அட்டாக் பண்ணாங்க. அப்போ செல்ல யார் மேம் திறந்து விட்டது? அது எப்படின்னு தெரியல சார். இதுக்கு முன்னாடி இருந்த மலருங்கிற கான்ஸ்டபிள் சரியா பூட்டாம விட்டுட்டாங்க போல இருக்கு சார். நீங்க தானே கதவை திறந்தீங்க. ஏய் என்ன உளர்ற? தூக்கத்துல உளறியா? இன்ஸ்பெக்டர் வேண்டாம், இது சரியில்லை. பொம்மையை என்னோட அனுப்பி வச்சிருங்க மேடம். சார் இது என்ன உங்க வீடு நினைச்சிட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு நடுராத்திரியில வந்து கலாட்டா பண்றதுக்கு இப்ப என்னடானா கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? மேடம் வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் கலாட்டா பண்ணனா இல்ல இங்க வந்திருந்த ரவுடி கலாட்டா பண்ணாங்களா? வந்திருந்த ரவுடிக்கு மட்டும் உள்ள புந்திருந்தா பொம்மையோட உயிருக்கு ஆபத்தாயிருக்கும். நீங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இப்ப நான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இன்ஸ்பெக்டர். என்ன சார் உங்க குடும்பம் மொத்தத்துக்கும் சொன்னா புரியாதா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, இல்லன்னா உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓ அப்படியா? பண்ணிதான் பாருங்களேன் மேடம், அரெஸ்ட் பண்ணுங்க. உட்காரு 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 உட்காரு. ஐயோ என்ன வேம்பு சார், நீங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க, தூங்காம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. எதுக்காக இப்போ மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க? அது இல்ல பூமி, வீட்டுல என்ன வற்புறுத்தி சாப்பிட வச்சாங்க. நீ சாப்பிட்டியா இல்லையான்னு ஒன்னும் தெரியல, அதனாலதான் உனக்கு வீட்டுல இருந்து டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். ஐயோ எனக்கு வேண்டாம் வேம்பு சார். வீட்ல இருக்க மாதிரி அங்கங்க ஓடி வேலை செஞ்சாலாவது பசிக்கும். இங்க ஒரே இடத்துல இருக்கிறதுனால பசிக்கல. இங்க பாரு, அமைதியா இருக்கணும்.
சாப்பிடறதுக்கு மட்டும் தான் வாயை திறக்கணும். பாத்து இந்த தனி குடி. குடு. இடியட். சாப்பிடும்போது அழுதா புறையறாம என்ன செய்யும்? சரியான மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ். மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ். இங்க பாரு, ஒழுங்கா சாப்பிடு. போதும். போதுமா? நான் புறப்படுறேன். நீ பத்திரமா இரு. மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கேஸ் என்னன்னு சொல்லுங்க. யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட திருமதி பொம்மிக்கு எதிரா சந்தர்ப்ப சாட்சியங்கள் ரொம்ப வலுவா இருக்கு. ஏற்கனவே பொம்மியும் சித்தார்த்தும் குடும்ப நல கோர்ட்ல விவாகரத்து வாங்கின சூழ்நிலையில பொம்மி குடும்ப வாழ்க்கையை இழந்த கோவத்துலதான் இத்தகைய செயல்ல ஈடுபட்டுள்ளார் யுவர் ஆனர். பொம்மி தனது சொந்த ஊரை சேர்ந்த பாண்டிங்கிற நபரை அவங்க அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடையில வேலைக்கு சேர்த்திருக்காங்க. பாண்டி பொம்மி கிட்ட பணம் வாங்கினதுக்கு ஆதாரமா போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அத உங்க பார்வைக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன் யுவர் ஆனர். தீ விபத்து நடந்தப்ப பாண்டி அங்கதான் இருந்திருக்கான். தீப்பிடிக்க ஆரம்பிச்சதும் அவன் அங்க இருந்து தப்பிச்சிருக்கான். அது மட்டுமல்ல யுவர் ஆனர், அன்னைக்கு பொம்மி ஊருக்கு புறப்பட்டு போக முயற்சி செஞ்சப்ப குடும்ப உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அவருடைய மாமனார் பத்மநாபன் தரப்பில் வாக்குமூலமும் தரப்பட்டிருக்கிறது. ஆகையால் கடையை எரித்த வழக்கில் பொம்மிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். நீங்கள் வழங்கும் தண்டனை இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு இது ஒரு பாடமாக அமையும் யுவர் ஆனர். டிஃபென்ஸ் தரப்புல லாயர் யாராவது இருக்காங்களா? கைலாசன் சார் தான் ஆஜராகணும். அவர் இன்னும் வரல யுவர் ஆனர். அப்ப என்ன பண்ண போறாங்க? மனுதாரரே வாதாட போறாங்களா? இல்ல அவங்க சார்பா நாம வக்கீல் ஏற்பாடு பண்ணணுமா? ஐயா, ஒரு நிமிஷம். நீங்க என்ன பேசுறதுக்கு அனுமதிக்கணும். சொல்லுங்க, நீங்க யாரு? நான் பொம்மியோட ஹஸ்பண்ட் சித்தார்த்துங்க ஐயா. அவங்களுக்கு கோர்வையா பேச வராததுனால பொம்மியோட சார்பா பேச என்ன அனுமதிக்குமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்டவரே, தனக்கு வாதாட சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு
அவர் சார்பா அவர் கணவர் வாதாட அனுமதிப்பது என்பது தவறான முன்னுதாரணம் ஆகிடுமோ என்று எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் உதவுற குணம் நிறையவே இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா அவ எங்க வீட்டோட செல்ல பொண்ணு. கடவுள் பக்தி, ஒழுக்கம்னு பெரியவங்களுக்கே உதாரணமா இருக்கிற அவ இப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாம பத்மநாபன் இவ வீட்டு விட்டு போக முயற்சி செஞ்சதா சொல்றான். அன்னைக்கு அவ கிளம்புற அளவுக்கு அவளை கோவப்படுத்தி தூண்டி விட்டதே என் பையன்தான். ஏன் பொம்மிக்கும் எங்களுக்கும் ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குமோன்னு தோணுது. அவளுக்கும் எங்க சித்தார்த்துக்கும் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்க அண்ணி அன்னலட்சுமி ஆசைப்பட்டு பொம்மியோட அம்மா கிட்ட வாக்கும் கொடுத்திருக்காங்க. அது கடைசியில ஆண்டவன் அருளால நிஜமாவே நடந்துருச்சு. எங்களுக்கும் சரி, அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடைக்கும் சரி, அவ கனவுல கூட துரோகம் நினைக்கவே மாட்டா. பொம்மி அண்ணி எனக்கு அண்ணி மட்டும் இல்ல, அம்மா மாதிரி. அவங்க நிச்சயமா தப்பு பண்ண மாட்டாங்க ஐயா. இப்ப நான் வாழ்ற இந்த வாழ்க்கையே பொம்மி கொடுத்த பரிசுன்னு சொல்லலாம். பொம்மிக்கு மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யறதுன்னா என்னன்னு தெரியாது. அவ அப்படிப்பட்ட பொண்ணுங்க ஐயா. எங்க அண்ணி ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஐயா. அவங்க மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணவே மாட்டாங்க. அவங்க போய் இப்படி கடையை கொளுத்துவாங்களா? அவங்கள விட்டுருங்க, உங்களை கெஞ்ச கேட்டுக்கிறேன். பொம்மி இந்த தப்பு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எதுவுமே இல்லாத பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவ, வண்டியில ரோட்ல போய் அதிர்ஷ்ட வியாபாரம் பார்த்தவ. அவளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு இது. அது கைவிட்டு போயிடுமோங்கிற கோவத்துல தான் இத அவ பண்ணிருப்பாளோன்னு எனக்கு தோணுதுங்கய்யா. இந்த பொம்மி இருக்கால, பாண்டிக்கு பணம் கொடுத்திருக்கா. நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்கல்ல, இதே விஷயத்த அந்த பாண்டி வந்து சொல்லுவாரா? நிச்சயம் சொல்லுவாரு. என்ன மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், பாண்டிய வர சொல்றீங்களா? கண்டிப்பா வர சொல்றேன் யுவர் ஆனர். பொம்மி இப்பவும் என் மனைவிதான். பொம்மி, நீ எதுக்கு இங்க நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல வேம்பு சார், நீங்க வேலைக்காக வெளிநாட்டுக்கு கிளம்பி போனீங்க. கடைசியில பார்த்தா இப்படி ஆனதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக நீங்க இங்க வந்துட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க வேம்பு சார். என்ன பொம்மி, அந்த புது கம்பெனில பேசி முக்கியமான பர்சனல் பிரச்சனை, அதனாலதான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல, சரியா? நீ தேவையில்லாம அது இதுன்னு போட்டு குழப்பிக்காத, புரியுதா? என்ன இருந்தாலும் நீங்க வேலைய விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கும் போது என் மனசே ஆற மாட்டேங்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைச்ச வேலை இல்லையா? இங்க பாரு, உன்னை விட எனக்கு எந்த வேலையும் பெருசு இல்ல. கோர்ட்ல உன் மேல எந்தவித தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதா இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நடந்து தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் திரும்ப போய் துபாய் விஷயத்த பாத்துக்கிறேன். சரி சரி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்.
என்ன வேம்பு சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல பூமி, எனக்கு என்னமோ அந்த பாண்டியை கண்டுபிடிக்காம இந்த கேஸ் முழுமையா முடியாதுன்னு தோணுது. உடனே உனக்கு பிடிச்சாகணும் பூமி. இங்க பாரு, அந்த பாண்டி எப்படி இருப்பான்னு கொஞ்சம் விவரிச்சு சொல்லு. ஆள் பார்க்க ஒரு மாதிரி ஒல்லியாதான் இருந்தா, முகம் ஒல்லினும் சொல்ல முடியாது, குண்டுன்னும் சொல்ல முடியாது. பூமி, இவனான்னு பாரு, பார்த்து சொல்லு. கடையை இந்த நிலையில பார்க்க என்னாலே தாங்கிக்க முடியல. தாத்தா எப்படி தாங்கிட்டாரு? அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லைங்கிறது தான். அதுவும் இல்லாம நம்ம கடைய எரிக்கதான் முடியும். தொழில் செய்யற திறமையும் மனசுல இருக்கிற தைரியத்தையும் அவங்களால என்னைக்குமே அழிக்க முடியாதுன்னு சொன்னாரு. உண்மையிலேயே தாத்தா கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கத்துக்கணும் பூமி. பூமி, பூமி என்ன பண்ணிட்டு இருக்க? பூமி சத்தம் போடாம இரு. யாருங்க? யார் அது? யாருன்னு கேக்குறேன்ல. பா, யாராவது இந்த நேரத்துல டிவி பார்த்துட்டு இருப்பாங்கப்பா, அந்த சத்தம் பாது. ஓ, அப்படி. பூமி, சரி வா போலாம். எங்க போற? வர வர அன்னைக்கு பிள்ளையார கும்பிடாம எந்த வேலையும் ஆரம்பிக்க முடியாது. ஐயோ, மோட்டார் பைக்லயா? இதுல எப்படி போறது? எனக்கு உட்காரவே தெரியாதே. சரியான லூசு பொம்மி நீ. ஐயோ இல்ல, மோட்டர் பைக்ல தனியா சித்தார்த்து கூட போக வாய்ப்பு கிடைக்குமா? ஜாலியா ரொமான்டிக்கா போயிட்டு வரலாம்ல. பாண்டியதா தேடி போறோம், இதுல என்ன ஜாலி? போற டிராவல ஜாலியா மாத்திக்கிறது உன் கையில தான் இருக்கு பொம்மி. உட்காரு பொம்மி, உட்காரு பொம்மி. உட்காரு. ஐயோ, இதுல உட்கார்றதுக்கு பயமா இருக்கு வேம்பு சார். கண்டிப்பா பைக்ல தான் போகணுமா? கார்ல போனா சந்து போதுன்னு திரும்புறது ரொம்ப கஷ்டம். இதுல போனா சீக்கிரம் வீட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஏறு. போங்க நீ. அண்ணன் கூட பைக்ல தனியா போறீங்க, ஒரே ரொமான்ஸ் தான். உட்காரு பொம்மி. அண்ணி புடிச்சுக்கோங்க, புடிச்சுக்கோங்க. ஐயோ வேணாம் வேணாம், நீங்க புடிச்சுக்கோங்க. ஏய் புடிச்சுக்கோ. அண்ணி புடிங்க, நீ புடிங்க.
வேம்பு சார், என்ன வேம்பு சார் என்ன பார்த்துட்டு எதுவுமே சொல்லல? பொம்மி, ஒரு சுடிதார் போட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? வேம்பு சார் கண்ணாடி போடாததுனால கண்ணு தெரியலையோ? பொம்மி, ஐயோ வேம்பு சார். பொம்மி, அப்பவே நீ முன்னாடி வந்து நின்னியா? அட, நீயா இது? சத்தியமா சொல்றேன், திடீர்னு உன்னை சுடிதார்ல பார்த்ததும் எனக்கு அடையாளமே தெரியல பொம்மி. நல்லா இருக்கா வேம்பு சார்? சரி, நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? வாயை திறந்து நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்ச போயிட போறாரு. யாரு? பாண்டி இருக்காருங்களா? நீங்க? அது பாண்டி எங்க அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடையில தான் வேலை பார்த்தாரு. உள்ள வாங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன விஷயம் சார்? 2 நாளைக்கு முன்னாடி எங்க கடையில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் பாண்டிய பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். சத்தியமா அவர் வீட்டுக்கே வர்றதில்ல. அவர் கிளம்பி போய 2 நாள் ஆச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், கொஞ்ச நாளா அவர் போக்கே சரியில்லை. தப்பு காரியங்கள்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், ஏதோ ஒரு வேலை செஞ்சு எங்களுக்கு கஞ்சியோ கூழையோ ஊத்துங்க, அது போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு திருப்பி திருப்பி அந்த மனுஷங்கிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன். அவர் கேட்கவே மாட்டேங்கிறாருங்க. ஆனா அவர் ஏதோ தப்பு பண்றாருங்க. இதோ பாருங்க, 2 நாளா போனே எடுக்கல. எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, எப்படி இருக்காருன்னு ஒண்ணுமே புரியலங்க. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும்? எனக்கு யாருக்கிட்ட விசாரிக்கிறதுன்னு கூட. ஆமாமா, அவரை பார்த்து ரொம்ப நாள் தான். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், நான் அஞ்சலி ஸ்வீட்ஸ் தெய்வநாயகத்தோட பேரன். என் பேரு சித்தார்த்தா. சார், எங்க கடை எரிஞ்சது சம்பந்தமா சில எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் பார்க்க முடியுமா? ஃபுட்டேஜ் எல்லாம் என் போன்ல தான்ப்பா இருக்கு. ஓகே சார். இருங்க தம்பி, நான் காமிக்கிறேன். சரி, நான் போயிடுப்பா, அப்புறம் பார்க்கலாம். இந்தாங்க தம்பி. சார், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல தம்பி. பொம்மி, பாண்டி என்னைக்கு வேலையில ஜாயின் பண்ணான்னு சொல்லு. அதான் வேம்பு சார், கடை எரிஞ்சதுக்கு முத நாள். வேம்பு சார், இதான் பாண்டி. ஆதித்யா வந்து காசை கொடுத்து விஷயத்த சொல்றான். கூட இருக்கிறவர் யாரு? நம்ம கடைக்குள்ள இருந்து வர மாதிரி இருக்கு. யார் பூமி இது? பூமி, என்னாச்சு? இது யாருன்னு உனக்கு தெரியுதா? யாருன்னு தெரியுது வேம்பு சார். யாரு? அது உங்களோட மாமா தான். இப்ப இது அவர் இல்லையான்னு அவர்கிட்டயே காட்டி கேளுங்க. இந்தாங்க. இத பாருங்க. இப்ப என்ன சார் சொல்றீங்க? அது வந்து ஆதித்யாவிற்கு எதிராக வலுவான சாட்சியங்கள் உள்ளது. கடைக்கு தீ வைத்த பாண்டியும் அவர் பேரையே சொல்லிருக்காரு. அதனால ஆதித்யாவை குற்றவாளி என இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது.
பொம்மி குற்றமற்றவர் என்று அவரை விடுதலை செய்கிறது. பாண்டியை ஏவிவிட்ட ஆதித்யாவையும் குற்றம் செய்த பாண்டியையும் இந்த கோர்ட் குற்றவாளிகள் என தீர்மானிக்கிறது. இந்த வழக்கில் திறம்பட செயல்பட்ட சேதுபதியையும் பொம்மிக்காக வாதாடிய அவர் கணவர் சித்தார்த்தையும் இந்த கோர்ட் மனதார பாராட்டுகிறது. பொம்மியை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். The court is adjourned. என்னைக்குமே மத்தவங்களுக்கு மனசார கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும். அதுதான் உனக்கும் நடந்திருக்கு. என்ன வியாக்கியானம் பேசுறியா? எல்லாம் இவனால வந்துச்சு. டேய், அது கூட அவனால வரலடா, அது கூட உன்னாலதான் வந்தது. இதுவரைக்கும் சாட்சி இருக்கானே பாண்டி, அவனை இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் நேர்ல கூட சந்திச்சதே இல்ல. அப்படி இருந்தும் எங்களுக்கு சாதகமா சாட்சி சொல்லியிருக்கான். அது எப்படின்னு தெரியுமா? யோ, உனக்கு வேலை செஞ்ச என்னையே உன்னை உயிரோட விட மாட்டேன், உன்னை கொன்னுருவேன்னு மிரட்டாதானே செஞ்ச. ஆனா சாரு பொம்மி மேடமும் என் வீட்டை கண்டுபிடிச்சு போய் என் பொண்டாட்டி பிள்ளைங்கள நேர்ல பார்த்தாங்க. அவங்க ஆதரவு இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கேட்காமலேயே அவங்களுக்கு பண உதவி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. செஞ்ச வேலைக்கு கூலி கொடுக்காம பொன்னுருவேன்னு மிரட்டின நீ எங்க? நான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பணம் கொடுத்து உதவுன அவங்க எங்க? இதெல்லாம் எப்படி தெரியும்னு பாக்குறியா? என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணும்போது அவ இதெல்லாம் சொன்னாயா? இப்படிப்பட்ட நல்ல மனுஷங்களுக்கு துரோகம் பண்ணா நான் நல்லாவே இருக்க முடியாதியா. நான் ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, தப்பு பண்ண நீ வெளியே இருக்க கூடாதுன்னு தான் நான் முடிவு பண்ண. அதனாலதான் கோர்ட்ல நடந்த உண்மைய சொன்ன. இப்ப என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்குவேன். டேய், அவனுக்கு இருக்க அறிவு கூட படிச்ச உனக்கு இல்ல. ஆக்சுவலா நீ பண்ண தப்புக்காக தான் இவ்வளவு பிரச்சனையும் நடந்து வீட்டை விட்டு வெளியே போற சூழ்நிலையே வந்துச்சு. டேய், குறுக்கு வழி என்னைக்குமே ஜெயிக்காதடா. தயவு செஞ்சு மறுபடியும் இப்படி ஏதாவது தப்பு பண்ணி குறுக்கு வழியில முன்னேறணும்னு மட்டும் நினைக்காத. அது என்னைக்குமே நடக்காத. இன்ஸ்பெக்டர், அவனை அப்படியே கூட்டு போங்க. ஏய், போடா போடா. மாமா, இன்னைக்கு கோர்ட்ல நடந்த விஷயங்களை பாத்தீங்கல்ல? நான் சத்தியமா சொல்றேன் மாமா, அந்த ஆதித்யா தப்பானவன், பொம்மி நிரபராதின்னு அங்க நிரூபணம் ஆனதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா பாண்டி மட்டும் உங்களுக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிடுவானோன்னு மனசுக்குள்ள ஒரு பயத்தோட தான் இருந்தேன். அவன் மட்டும் அப்படி சொல்லி இருந்தானா அந்த ஆதித்யாவும் பாண்டியும் ஜெயிலுக்கு போன மாதிரி நீங்களும் போயிருந்திருப்பீங்க. இத மட்டும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பாத்தாங்கன்னா எப்படி மாமா தாங்கிப்பாங்க? அத்தை, பாட்டி, தாத்தா எல்லாரும் எவ்வளவு வருத்தப்படுவாங்க. மாமா, இது குடும்பமான சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால நீங்க பண்ண இந்த மிகப்பெரிய தப்ப நான் மன்னிச்சிட்டேன் மாமா. மன்னிச்சிட்டேங்கிறத விட மறந்துட்டேன்னு சொல்லலாம். இங்க பாருங்க, பொம்மி எந்த தப்பும் பண்ணல. அவன் நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி. தாத்தாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னு தெரிஞ்சதும் அவரு ஜெயிலுக்கு போக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக பழிய அவ ஏத்துக்கிட்டு அவ ஜெயிலுக்கு போக துணிஞ்சிட்டா. நேத்து வந்த அவளுக்கு நம்ம வீட்டு மேல இருக்கிற அக்கறை, நம்ம வீட்டு மாப்பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு ஏமாமா இல்லாம போச்சு? மாமா, நான் சத்தியமா சொல்றேன், உங்களோட கம்பேர் பண்ணும்போது பொம்மியோட உயரம் ரொம்ப 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 பெருசு.
தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. புரியுது சித்தார்த். மாமா என்கிட்ட எல்லாம் புரியுது சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு எதிரா ஏதாவது சதி பண்ணீங்க, சத்தியமா அதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன் மட்டும் நினைச்சிடாதீங்க. சித்தார்த், நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறக்கணும் தான் நானும் நினைக்கிறேன்ப்பா. நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் சித்தார்த். உன் இடத்துல யார் இருந்தாலும் இந்நேரம் என்ன காட்டி கொடுத்திருப்பாங்க. என்ன மன்னிச்சிரு சித்தார்த். வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. என் தப்பு நான் உணர்ந்துட்டேன் சித்தார்த். இனிமே இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு சித்தார்த். தயவு செஞ்சு மன்னிச்சிரு. என்ன மாமா நீங்க போய் என் காலில் விழுந்துகிட்ட. சத்தியமா சொல்றேன் சித்தார்த், இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணணும்னு இனிமே நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன்ப்பா. அதான் மாமா எனக்கும் வேணும். மத்தபடி உங்களை புண்படுத்தணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாதா. நீங்க தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு உண்மையா இருங்க மாமா. இந்த கூட்டு குடும்பம் கலையாம இருக்கணுங்கிறதா தாத்தாவோட விருப்பம். அத மனசுல வச்சு நடந்துக்கோங்க. கண்டிப்பா உங்க விருப்பத்தை நேரம் வரும்போது நானே தாத்தா கிட்ட சொல்றேன் மாமா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அது ஒண்ணு மட்டும் நம்ம குறைச்சல். என்னைக்கும் இல்லாத மாதிரி நடந்துக்கிறான். துபாய்க்கு போகலன்னு சொன்னா இப்ப என்னடானா திஷ்டி பூஜைக்கு ஒத்துக்கிறான். ஏமா இப்படி பொம்மி பொம்மின்னு அவ பின்னாடியே அலையறான்? நீங்க ஊர்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமாவது நிலைமைல சரியாகும்னு பார்த்தா சித்தார்த் இன்னும் மோசமா நடந்துக்கிறாமா. என்னால இத தாங்கவே முடியல. சரி சரி, நான் தான் வந்துட்டேன்ல, இனி நான் பாத்துக்கிறேன். மேடம், என்ன கால்ல விழ வச்சப்போ நான் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. விடக்கூடாது, அவங்கள நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது. அதுவும் இல்லாம இந்த பூஜைக்கு அப்புறம் சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் இன்னும் அந்யோன்யம் பெருகுன்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. என்னம்மா அது? கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருக்க வேண்டியதானா? சித்தார்த் எனக்கு கிடைக்கிறதுக்கு வழியே இல்லையா? நான் ஒரேடியா சித்தார்த்த மறந்துட வேண்டியதானா? இருடி, என்னென்னமோ முயற்சி பண்ணி பாத்துட்டோம். கடைசியா இதையும் முயற்சி பண்ணி பாத்துற வேண்டியதுதான். என்னதுமா? தெரியாதவங்களுக்கு தெரியாதத தெரிய வைக்கணும். அப்பதான் இங்க நடக்க கூடாத விஷயம்லாம் நடக்கும். புரியலமா? பொம்மியோட அம்மா கிருஷ்ணவேணி கிட்ட பேசுங்கிற. பொம்மி ஜெயில இருந்ததும் டிவோர்ஸ் ஆனதும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுல்ல. இதுக்குதான் என் அம்மா கூட இருக்கணுங்கிறது. இனிமே நான் பாத்துக்கிறேமா. ஹலோ ஹலோ, பொம்மையோட அம்மாங்களா நீங்க? உங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கிறவங்க தான் பேசுறேன். நான் கிருஷ்ணவேணி, பொம்மியோட அம்மா தாங்க பேசுறேன். அம்மான்னு வெறும் வார்த்தையில சொல்லிட்ட போதுமா? பொண்ணு ஜெயில இருந்து வந்திருக்கா, அது கூட தெரியாம எங்கேயோ ஊர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யார் சொன்னது? இப்படி எல்லாம் போய் சொல்லாதீங்க. தெய்வநாயக ஐயா குடும்பத்துல எல்லாரும் அவளை நல்லா பாத்துக்குவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மிஸ்டர் தெய்வநாயகம் இருக்காரே, அவர் மேல விழுந்த பழிய ஏத்துக்கிட்டுதான் தியாகியா உங்க பொண்ணு ஜெயிலுக்கு போயிருக்கா. என்ன பண்றது, அவளுக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் வேணும்ல. ஏற்கனவே டைவர்ஸ் வேற ஆயிடுச்சு. விவாகரத்தானவ ஏன் அந்த வீட்ல இருக்கான்னு யாரும் கேட்ட கூடாதுல்ல. அதுக்காக தான் தியாகி பட்டத்தை கட்டிக்கிட்டு பொம்மி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. என்னது, விவாகரத்து ஆயிடுச்சா? என்ன சொல்றீங்க நீங்க? உண்மையா விவாகரத்து ஆயிடுச்சு. கோர்ட்ல வச்சு தீர்ப்பே கொடுத்துட்டாங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க ஏதோ புறமையில பேசுறீங்க. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். நீங்க நம்ப வேண்டாம், என்ன நீங்க நம்பவே வேண்டாம். நேரா உங்க பொண்ணு வாழ்க்கப்பட்டிருக்காளே தெய்வநாயக வீடு, அங்க போய் எல்லார்கிட்டயும் கேளுங்க.